Shalom, praise the Lord. Peace be with you. சமாதானம் உங்களோடு இருப்பதாக. I pray that the peace of God, the love of God, and the grace of God, even the favor of God, rest upon you all the days of your life. Surely goodness and mercy shall follow you all the days of your life. Bless you in Jesus' name. Amen. I thank the Lord once again that the Lord has given me this chance to come in this video. Amen. To do this video. Amen. It's all by His grace. நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் அமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அமேன். Turn to your neighbor and say God is good. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு நல்லவர். Amen. Praise God. Today I would like to share about life and death is in the power of your tongue. Amen. It's a very powerful topic. Amen. I would like to share about this. Amen. A very short message. So, காதமுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொன்னது போல, those who have ears, let them hear what the Lord wants to speak today. Amen. இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேச போகிறார் என்று சொல்லி, அமேன், நம் காது திறந்து, செவிகளை திறந்து, மனசை திறந்து நம்ம இந்த காரியங்களை கேட்கும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது. Surely it will bring a great blessing and breakthrough in your life. Amen. God is good. Proverbs chapter 18 verse 21. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் வசனம் 21. Death and life are in the power of your tongue, and those who love it will eat. Amen. மரணமும் ஜீவனும் எங்க இருக்கிறதா? மரணமும் ஜீவனும். அமேன். அந்த வல்லமை எங்க இருக்கிறதா? உங்க நாவல இருக்கிறது. Amen. ஸோ அதனால நம்முடைய நாவை நம்ம கேர்ஃபுல்லாக பயன்படுத்த வேண்டும். Amen. Whatever that we speak, actually we are releasing something. Amen. நம்ம ஒரு காரியங்களை பேசும் பொழுது, நம் நாவுகள் மூலிமா காரியங்களை பேசும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், சும்மா நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். We are thinking that we are simply talking, but actually we are releasing something from our tongue. Amen. Which is either death or life. Amen. ஏதோ ஒன்று நம்ம பேசும் பொழுது காரியங்களை வெளியாக்குகிறோம். அமேன். வெளிப்படுத்துகிறோம். அமேன். அதன் மூலிமா காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்குது. அமேன். நம் நாவுகள் மூலிமா, நம்ம வார்த்தைகள் மூலிமா. அது என்னவென்றால் ஜீவனுள்ள வார்த்தை, மரணமுள்ள வார்த்தை. அமேன். அப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம பேசும் பொழுது அது நடக்குது. அமேன். இப்போ நம்ம பாசிட்டிவாக பேசும் பொழுது, ஜீவனுள்ள வார்த்தையை பேசும் பொழுது அது நமக்கு ஜீவனை கொடுக்குது, கேட்குறவங்களுக்கும் ஜீவனை கொடுக்குது. அல்லது நம் மரணம் உள்ள வார்த்தைகளை பேசும் பொழுது, நெகட்டிவான வார்த்தைகள் பேசும் பொழுது, அமேன், பேசக்கூடாத வார்த்தைகள் பேசும் பொழுது அது என்ன குறிக்குதுன்னு சொன்னால் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகுது. அமேன். நமக்கும் ஒரு பாதிப்பு உண்டாகுது, கேட்குறவங்களுக்கும் ஒரு பாதிப்பு உண்டாகுது. அமேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டு காரியங்கள் நம்ம நாவல் இருக்கிறது. ரெண்டு காரியங்கள். அமேன். ஸோ எதை பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி, உபாகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 19. The book of Deuteronomy chapter 30 verse 19. God has set before you life and death, which is blessing and curse. Therefore choose. Amen. அப்படா பாருங்க, லைஃப் அண்ட் டெத் ரெண்டு காரியம். அதே போல இன்னும் ரெண்டு காரியம் அடங்கியிருக்கு. என்னன்னு சொன்னா, சாபமும் அடங்கியிருக்கிறது, ஆசீர்வாதமும் அடங்கியிருக்கிறது. ஆமென். ஸோ நம்ம பேசுகிற வார்த்தை, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை, ஆமென், ஒன்று நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, இல்லைன்னு சொன்னால் நமக்கே ஒரு சாபத்தை கொண்டு வருகிறது. ஆமென். When we speak something, actually it brings us blessing or either curse. Amen. சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், ஏன் அப்படி நடக்குது? ஆமென். ஏன் எனக்கு மட்டும் அப்படி நடக்குது? ஆமென். ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல அப்படின்னு சில பேர் மிகப்பெரிய ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும். Surely there will be a great blessing, a big, not to say blessing, a big question mark in our life. Why such thing is happening in my life? I cannot see any blessing in my life. Why? எதனால ஒரு ஆசீர்வாதத்தை என்னால் பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு சாபமாகவே இருக்க. Nothing is turn out well. I mean, nothing has turned out good. I mean, எதுவுமே நன்றாக
காரியங்கள் வந்து செயல்பட மாட்டேருந்த நம்ம வாழ்க்கையில், எதுவுமே நன்றாக அமைய மாட்டேருந்த நம்ம வாழ்க்கையில். ஏதோ ஒன்று காரியங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து நமக்கு வந்து ஒரு வேதனை கொண்டு வருகிறது. அது வந்து சில நேரத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு பாதிப்பு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் பொழுது, ஏன் வாய் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆக்சுவலி வேறு எங்கேயும் போக தேவையில்லை, வேறு எதையும் பார்க்க தேவையில்லை. only thing that we need to focus is our own tongue. எதை பேசி கொண்டு இருக்கிறோம்? நெகட்டிவான வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறோமா? சாபமான வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறோமா? மரணம் உள்ள வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறோமா? ஆக்சுவலி நம்ம அதை பேசும் பொழுது, நம்ம ரிலீஸ் பண்ணும் பொழுது, அது நம்மளுக்கே ஒரு பாதிப்பு உண்டாகுது. அப்படின்னு சொன்னால், நம்ம பேசுகிற வார்த்தை வந்து நம்மளுக்கே ஒரு ஃபீட்பேக் கொண்டு வருது, நம்மளுக்கே ஒரு ரெஸ்பான்ஸ் கொண்டு வருது. ஃபர்ஸ்ட் இட் வில் ஹார்ம் அஸ், ஃபர்ஸ்ட் இட் வில் இம்பேக்ட் அஸ். அந்த வார்த்தைகள் வந்து நம்மளே இம்பேக்ட் பண்ணுது, பிறகு தான் கேட்குறவங்களுக்கு இம்பேக்ட் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலி எவ்ரி நெகட்டிவ் வேர்ட்ஸ், every words they're supposed to not to say and not supposed to not to talk, supposed to not to release from your tongue, actually it will feed your soul. It will feed your soul. Either it is good or either it is evil. It will feed your soul. நம்ம பேசுகிற வார்த்தை வந்து நம்ம ஆத்துமாவை என்ன பண்ணுதுன்னு சொன்னாக்கா, அது ஒரு உணவாய் மாறுகிறது, ஆத்துமாவுக்கு ஒரு உணவாய் மாறுகிறது. ஸோ அது நம்ம தேர்ந்தெடுக்கணும். we have to choose that, either good or evil, either evil or either good. Either blessing or either curse, either life or either death. We have to choose that, and the choosing power is in our hand. அந்த தேர்ந்தெடுக்கிற அந்த வல்லமை வந்து நம்மக்கிட்ட இருக்கு, நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. ஏன்னு சொன்னால், இது நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய நாவாக இருக்கிறது, நம்ம தான் பேசுகிறோம். ஸோ கவனமாய் பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்று சொல்லி. எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்று சொல்லி நம்ம தான் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், நாம் தான் அதை தேர்ந்தெடுக்கிறோம். ஏதோ ஒரு பாதிப்புன்னு சொன்னால் அது நம்ம தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். We are the one choose today what we ought to speak. And when it feedback to us, when we responded to us, then when we feel bad about that, we have to come back to God and ask for forgiveness. And ask for His mercy. Because His mercy endures forever. நீதிமொழிகள் 21 அதிகாரம் வசனம் 23, யாக்கோபு 3 அதிகாரம் வசனம் 10. The book of Proverbs chapter 21 verse 23 and book of James chapter 3 verse 10. Whoever guard his mouth and tongue keeps his soul from trouble. நம் நாவை பாதுகாக்கும் பொழுது, when we guard our tongue, our mouth, it will keep our soul from trouble. அப்பனா நம்ம வந்து கவனமாய் இருக்கும் பொழுது, நம்ம கவனமாய் பேசும் பொழுது, ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கும் பொழுது, பேசாதுக்கு முன்னே நம்ம யோசித்து பேசும் பொழுது, we have to think before we speak. பேசும் பொழுது, it will keep our soul from trouble. நம்ம ஆத்மாவுக்கே பிரச்சனைகள் வராதபடி காத்துக்கொள்ளும்படியாக நம்மளோட வார்த்தை கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? Because what you sow, you reap. Actually what you speak, actually you are sowing something. நீங்கள் பேசுகிற வார்த்தை வந்து நீங்கள் ஏதோ விதைக்கிறீங்க, பிறகு நீங்கள் அந்த அறுவடையை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் நல்லது விதைச்சிங்கனாக்கா, நல்ல வார்த்தைகளை விதைச்சிங்கனாக்கா, நீங்கள் நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்வீங்க. அதே நெகட்டிவான வார்த்தைகளை, அசுத்த வார்த்தைகளை, unpleasant words, negative words, bad words, words that hurt others, words that will fall apart, that makes people to fall apart, that breaks people's heart, and also words, that makes people to be discouraged and demotivated, also that you sow, you will reap to yourself. It will come back to you. So கவனமாக இருக்க வேண்டும். Proverbs chapter 13 verse 3. நீதிமொழிகள் 13 அதிகாரம் வசனம் 3. He who guards his mouth preserves his life, but he who opens wide his lips shall have destruction.
நாவை காத்துக்கொள்ளும் பொழுது ஆமென் அவன் ஜீவனை காத்துக்கொள்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென். I mean he preserve his life. Amen. Preserve his life to be good. Amen. And his days will be good. Amen. And he who opens wide his lips, கண்டதெல்லாம் நம்ம பேசும் பொழுது, தேவையில்லாத காரியங்களை பேசும் பொழுது, will have destruction upon his life. Amen. மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நம்ம வாழ்க்கைக்கு உண்டாகுது. Destruction. Amen. So very careful, very careful. Today I'm going to speak about faith confession. Amen. இது நாவல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு காரியங்கள் அடங்கி இருக்கிறத. ஸோ இதுன்னு சொன்னாக்கா மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதமும் சாபமும் அடங்கி இருக்குல்ல. ஆமென். இதை தவிர்த்து ஒரு முக்கியமான காரியங்கள் அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா விசுவாச அறிக்கை, விசுவாச வார்த்தை அடங்கி இருக்கிறது. ஆமென். A natural word can turn to be a supernatural word. Amen. சாதாரணமா நீங்க பேசுகிற வார்த்தை ஆமென் அது ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கும் பொழுது, அது ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையா இருக்கும் பொழுது, அது உடனே அது என்ன ஆகுதுன்னு சொன்னா நீங்க விசுவாசத்தில் நீங்க பேசும் பொழுது அது உடனே நடக்குது. ஆமென். When you release amen the word of faith amen from your own tongue which has the power of life and blessing, you actually confess, amen, you release supernatural power over your life and over those who are hearing it. Amen. Faith confession, positive confession. Amen. Actually there is a vibration. Amen. There is a vibration. Amen. There is a power, a great power, ultimate power in your tongue. Amen. So be careful. கவனமாய் நம்ம பேசும் பொழுது amen நம்ம ஆசீர்வாதமாய் இருப்போம். Amen. Proverbs chapter 12 verse 14. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் வசனம் 14. A man will be satisfied with good by the fruit of his mouth. He will be satisfied by the fruit of his mouth. Amen. By the fruit of this mouth na என்ன? Amen. நல்ல கனி. Amen. நல்ல கனியோடு நம்ம பேசும் பொழுது ஆமென் அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா திருப்தி அடையுமா. அவன் வாழ்க்கை திருப்தியா இருக்கும். He will be satisfied in everything in his life, all the areas in his life. Amen. Whether in his career, whether in his current situation, family life, individual personal life. Amen. Even though you are doing something, amen, for the community, amen, you are doing charity and you are doing good to people, amen, and you are serving God, amen, and all these things, okay, all these things will bring satisfaction in your life, amen, because of the fruit that you speak from your mouth. Amen. Amen. So that means you bless others, you encourage others, you motivate others. Amen. So when you do that, amen, you actually reaping what you sow. Amen. And your life will be the most satisfied life in your life. Amen. Most satisfied future that you have, God will give you. Amen. Proverbs chapter 22 verse 11. He who loves purity of heart and has grace on his lips, the king will be his friend. Amen. அடுத்தது நாவல கிருபை இருக்கும் பொழுது, கிருபை உள்ள வார்த்தையாய் பேசும் பொழுது, ஆமென், கிருபையை கெடுக்கிற வார்த்தை அல்ல, ஆனா கிருபை உள்ள வார்த்தையை பேசும் பொழுது, when you speak the word of grace, amen, it will actually, okay, what will happen is, amen, even those who are hard in their heart, amen, stubborn heart, even those who are in a higher authority, superior, amen, and all those people, okay, God will turn them to you. You will have favor from them, okay, from the people that you want favor. God will actually do this, amen, turn them to you according to your favor because of the word of grace that you speak. Amen. உங்களுக்கு நேராக ஆண்டவர் திருப்புவார். காரியங்களை ஆண்டவருக்கு உங்களுக்கு நேராக திருப்புவார். எதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, ஆமென்,
ஆண்டவர் உங்களுக்கு நேராக காரியங்களை திருப்புவார். அதுதான் நீங்க கிருபை உள்ள வார்த்தையை பேசும் பொழுது you will receive favor. நீங்க தயவை பெற்றுக்கொள்வீங்க கர்த்தரிடத்திலிருந்து. When you speak the word of grace, you receive the favor of God. Amen. Colossians chapter 4 verse 6. Let your speech always be with grace, seasoned with salt, that you may know how you ought to answer each other. Amen. சில கேள்விகள் ஆளுங்கள் கேட்கும்போது you will able to answer them. Amen. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாருனாக்கா உங்களுக்கு wisdom கொடுப்பாரு, word of wisdom கொடுப்பாரு, word of knowledge கொடுப்பாரு. When you have grace in your lips, when you have faith in your lips, amen, when you have a positive vibration in your lips, when your life and you have blessing in your words, okay, when you release blessing in your words, when you have when you speak life over people, when you speak life over situation, when you release something from your tongue, okay, you will able to answer every question that is coming against you, coming to you. Amen. Whether good or bad. Amen. You will able to answer because Holy Spirit will work along with you. ஆவியானவர் உங்களோடு செயல்பட ஆரம்பிப்பார், உங்களோடு வேலை செய்ய ஆரம்பிப்பார், உங்களோடு பேச ஆரம்பிப்பார். Amen. Okay. When you speak well, okay, when you speak the word of grace, the Holy Spirit will actually work along with you. Amen. When Holy Spirit work along with you, whatever that you speak, it will surely happen. Amen. Praise the Lord. Like in the beginning, ஆரம்பத்தில் ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் பேசினார். இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தையை பேசினார், ஆவியானவர் செயல்பட்டார். ஆமென். ஆண்டவர் பேசினார், ஆவியானவர் உருவாக்கினார். ஆமென். So when God speak, Holy Spirit moved along, worked along. Amen. அதே போல நாமளும் பேசும் பொழுது Holy Spirit will work along with us. Amen. பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 2 Samuel chapter 23 verse 2. இரண்டாம் சாமுவேல் 23ஆம் அதிகாரம் வசனம் 2ல David said, the spirit of the Lord spoke by me and his word was on my tongue. Okay, டேவிட் அப்படியே சொல்லுகிறாரு, கர்த்தருடைய ஆவி ஏன் மூலியமாய் பேசினார் என்று அவர் உறுதியாய் இந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு பாருங்க. And his word was on my tongue. கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய நாவல காணப்பட்டது என்று சொல்லி இங்க தாவீது சொல்றாரு. Amen. So God will actually give you the right word to speak when you work along with the Spirit. Amen. With the Holy Spirit. Allow Holy Spirit to take control of your life and your words. So whatever that you speak, you release something. Amen. And God will actually put words in your tongue, what to speak and what not to speak. And when you speak something, it will be a supernatural word that you speak. It will bring miracle and it will create something, amen, that is supernatural, and it will bring a great healing to people. Amen. And those who are broken, those who are torn apart, those who are down in life, you will actually encourage them and you boost them and you will lift them up with your words. Holy Spirit will work along with you. Amen. And you will be a great blessing to people. Amen. And finally, Job chapter 15 verse 6. Job 15ஆம் அதிகாரம் வசனம் 6லே, mouth condemns you and not I, yes, your own lips testify against you. Okay. God will not condemn your words and you yourself will condemn yourself and your life. Because of what? Because of your own word. Your own word actually condemns you. Okay. God will never condemn others. Okay. So be careful what we speak. It will feed back to us. It will come back to us. Amen. So if you want your life to be satisfied, if you want your future to be satisfied, amen, to be fulfilled, speak life. Speak positive. Speak good things. Speak the word of blessing. Amen. And when you do that, amen, Holy Spirit works along with you. Amen. He would create something that is not in existence. Amen. இல்லாத ஒரு காரியங்களை உருவாக்குற என் ஆவியானவர் வல்லவராய் இருக்கிறார் நீங்க பேசும் பொழுது. ஆமென். இல்லாத ஒரு காரியங்களை, ஆமென், என்ன உங்களுக்கு வேண்டும், என்ன நீங்க பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும், ஆமென்,
வேறு ஏதோ நீங்கள் பேச தேவையில்லை, ஏதோ நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஆமென். நீங்கள் ஆக்சுவலி நினைச்சாலே போதும். ஆனால் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணும்போது, ஆமென், நீங்கள் நினைத்தது உங்கள் இருதயத்தில் இருக்கிறது, அது நீங்கள் கிருபை உள்ள வார்த்தையை நீங்கள் ரிலீஸ் பண்ணும் பொழுது, விசுவாசம் உள்ள வார்த்தையை நீங்கள் ரிலீஸ் பண்ணும் பொழுது, ஆவியானவர் உருவாக்க ஆரம்பிப்பார், செயல்பட ஆரம்பிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Today I believe that all these words in the Bible have strengthened you, has blessed you, has opened your mind, okay, to speak well, to speak life, to speak grace, and to receive more favor in your life. God bless you. Jesus loves you. Amen.